காஷ்மீரே கொண்டு வந்துட்டீங்களே இங்க. ஆமா, பெஹல்காம உருவாக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம். அதுலயும் வந்து இந்த டிவோஷனலான விஷயங்களோட நம்ம வந்து இந்த விஷயத்த பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. சிந்தூர், ஆபரேஷன் சிந்தூருங்கிறது தான் அந்த ஒரு அந்த டாபிக்ல தான் அந்த விஷயங்கள் நடந்தது இல்லையா. அதனால இப்போ நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, தெய்வ பலம், அதாவது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தி வந்து நம்ம தேசத்தை காப்பாற்றணும். எப்போதுமே ஒரு ஏதாவது ஒரு வகையில த்ரெட் இருந்துட்டே இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பயப்படுற மாதிரி ஏதோ ஒரு நிகழ்வு நடந்துட்டே இருக்கு. அதனால பொதுவா வந்து படை தளபதினா வராகி அம்பாள் தான் சொல்லுவாங்க. அதனால படை தளபதியா இருக்கிறவங்க தேசத்தை காப்பாற்றணும்ன்ற மாதிரி அஷ்டவராகி 8 பேரை வந்து 8 திக்குகள்லயும் நிக்கிற மாதிரி, அப்படி காவல் காக்குற மாதிரி ஒரு அந்த விஷயம் பண்ணி பாரத மாதாவை வச்சு, அதுக்கப்புறம் இந்தியா மேப்ல பாத்தீங்கன்னா நான் தமிழ்ல தான் லெட்டர் எழுதணும்னு சொல்லி, அதாவது நம்ம அது என்ன தமிழை நேசிக்கிறதுனால அந்த ஒரு எண்ணமும் உண்டு எனக்கு. சோ யாராவது வந்து இது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட நீங்க தமிழை கத்துக்கோங்க அப்படின்னு நம்மளும் சொல்லணும் அப்படின்னு. சோ அதனால இந்தியாவை சுத்தி 9 நவசக்தின்னு சொல்லுவாங்க. அந்த 9 அம்மனும் காவல் காக்குற மாதிரி வச்சு, பிள்ளையார் வந்து ரைஃபிளோட அங்க இருக்கிற மாதிரி ஒரு கியூட் விநாயகர் அங்க வச்சு, அப்படி இருக்கிற மாதிரி வச்சு, காளி பொதுவா காவல் தெய்வம் தான் சொல்லுவாங்க. அதனால அந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டேன். ஆனா வந்து பெண்கள் மட்டுமே காவலுக்கு போதும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால, ஏன்னா ஆபரேஷன் சிந்தூர் சக்சஸ் ஆனதுக்கு ஆண்கள் பெரிய முப்படை வீரர்கள் காரணமா இருந்திருக்காங்கன்றதுனால நான் வந்து அங்க கருப்புசாமி, முனீஸ்வரன் இந்த மாதிரி காவல் தெய்வங்களையும் இங்க வச்சு, எல்லாருமே அந்த காவல் தெய்வம் எல்லை தெய்வம்னு இருக்கிறதுனாலதான் நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த தீமை நான் வந்து டிவைனிட்டியோட பிளான் பண்ணி வச்சிருக்கேன்.